வசந்தத்தின் முதல் வசந்தமாம் ரபீஉல் அவ்வல் திங்கள் பெருமானுடைய பிறப்பை கொண்டு இந்த உலகத்தை அல்லாஹு தாலா எப்படி செழிப்பாக்கினானோ, எவ்வாறு ரஹ்மத்தாக ஆக்கினானோ, எவ்வாறு பரக்கத்தாக அல்லாஹ் ஆக்கி வைத்தானோ, அந்த மாதத்தினுடைய பரக்கத்தை கொண்டு நம்முடைய வாழ்வையும் அல்லாஹ் செழிப்பாக்குவானாக. நம்முடைய வாழ்க்கையையும் அல்லாஹ் பரக்கத்துடையதாக ஆக்கி அருள் புரிவானாக. நம்முடைய வாழ்வையும் அல்லாஹு தாலா ரஹ்மத் பொழிந்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அருட்கொடை ரஹமத்து என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான். மாநபி அவர்களையும் அல்லாஹ் வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் என்றுதான் சொல்கின்றான். அருள் மலையை கூட நாம் ரஹ்மத் என்றுதான் சொல்கின்றோம். குர்ஆனும் ரஹ்மத் என்று பரக்கத் என்று சொல்லி காட்டுகின்றது. குளோபல் வார்மிங் என்று உலகமே எச்சரிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த உஷ்ண சூட்டை அல்லாஹு தாலா தனித்து தேவையான பகுதிகளில், தேவையான நாடுகளில் அல்லாஹு தாலா அருள் மலையை பொழியச் செய்வானாக. ரஹ்மத்துல் ஆலமீன் அவர்கள் அவதரித்த இந்த சிறப்பான மாதத்திலே அல்லாஹு தாலா பூமியை ரஹ்மத்தை கொண்டு செழிப்பாக்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான நடைமுறைகள் என்பது ஆரோக்கியமானது என்ற விஷயத்தை பற்றி சென்ற வாரம் ஜும்மாவிலே நாம் பார்த்தோம். மாநபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழியை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. நபிகள் நாயகத்தினுடைய வழிமுறையிலே, நடைமுறையிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லி காட்டுகின்றான். உலகத்திலே பெரும்பாலும் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், சிறந்த முதலீடு என்பது இட்ஸ் நாட் இன் கோல்டு, அது தங்கத்தில் முதலீடு செய்யக்கூடிய முதலீடு அல்ல. த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இட்ஸ் நாட் இன் ப்ராப்பர்ட்டி, அது நீங்கள் சொத்துக்களை சேர்ப்பதை கொண்டு உங்களுடைய முதலீடு சிறப்பான முதலீடு அல்ல. இட்ஸ் நாட் இன் லக்ஸரி, சொகுசான வாழ்க்கையில் முதலீடு செய்வது சிறப்பான முதலீடு அல்ல. டு நோ வை, ஏன் தெரியுமா? சிறப்பான முதலீடு என்பது இட்ஸ் இன் யுவர் ஹெல்த், உங்களுடைய ஆரோக்கியம்தான். ஆரோக்கியத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி, அதுதான் சிறப்பான முதலீடு என்று சொல்லி காட்டுகிறார்கள். டு நோ வை, எதனால் என்று சொன்னால், பிகாஸ் வென் யுவர் ஹெல்த் இஸ் ஸ்ட்ராங் எவ்ரிதிங் எல்ஸ் பிகம் பாசிபிள். எப்பொழுது நீங்கள் ஆரோக்கியம் பெறுகிறீர்களோ, ஆரோக்கியமாக இருக்கின்றீர்களோ, அப்பொழுதுதான் தங்கத்தையும் சொத்துக்களையும் சொகுசுகளையும் உங்களால் அனுபவிக்க முடியும். எனவே சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு என்பது நீங்கள் தங்கத்தில் போடக்கூடிய முதலீடை விட, நீங்கள் சொத்துக்களுக்காக செய்யக்கூடிய முதலீடுகளை விட, நீங்கள் ஆடம்பரத்திற்காக செய்யக்கூடிய முதலீடுகளை விட, நீங்கள் ஹெல்த்துக்காக செய்யக்கூடிய, ஆரோக்கியத்திற்காக செய்யக்கூடிய முதலீடு ஆக சிறந்த முதலீடு. ஏனென்றால் ஹெல்த் இஸ் ஸ்ட்ராங் எவ்ரிதிங், நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே எல்ஸ் பிகம் பாசிபிள், எவ்ரிதிங் எல்ஸ் பிகம் பாசிபிள், எல்லாமே நமக்கு சாத்தியமாகும் என்று சொல்லிக் கொடுப்பார்கள். இது இன்றைய உலகம் நமக்கு ஆங்கிலத்தில் சொல்லிக் கொடுக்கும் பொழுது இது ஒரு புதுமையாக இருக்கலாம். ஆனால் இதே இந்த சொற்றொடரை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். லா பஅஸ பில் கினா லிமனி தக்வா, நீங்கள் இறையச்சமுடையவர்களாக இருப்பின் நீங்கள் சொத்து செல்வங்களை சேர்ப்பது தவறல்ல. சொத்து செல்வங்களை நீங்கள் சேர்ப்பது, அதற்காக முயற்சி செய்வது, முதலீடு செய்வது தவறல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ்வின் இறையச்சம் ஒருவருக்கு செல்வந்தர்களாக இருப்பது தவறல்ல. செல்வத்தை விட ஆரோக்கியம் சிறந்தது. லிமனி தகா ஹைரும் மினல் கினா வ தீபின் நஃப்ஸி மினன் நஈம். செல்வத்தை விட ஆரோக்கியம் சிறந்தது. ஆரோக்கியத்தில் சிறந்த ஆரோக்கியம் எதுவென்று சொன்னால், மன நிறைவான பீஸ்ஃபுல் தான் ஆரோக்கியத்தில் மிக சிறந்தது என்று மாநபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். நாம் செய்யக்கூடிய முதலீடுகளிலேயே ஆக சிறந்த முதலீடு தங்கம் அல்ல. ஆக சிறந்த முதலீடு நாம் வாங்கக்கூடிய சொத்துக்கள் அல்ல. ஆக சிறந்த முதலீடு நம்முடைய சொகுசுக்காக வாங்கக்கூடிய வாகனங்கள் அல்ல. ஆக சிறந்த முதலீடு என்பது மனிதன் தன்னுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்காக செய்யக்கூடிய முதலீடு. அதிகாலை காலையில் எழுந்து நடைபயிற்சி செய்கின்றோம், அது சிறந்த முதலீடு என்று சொல்கின்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆரோக்கியமான உணவுகளை நாம் எடுத்துக்கொள்கின்றோம். ஆரோக்கியத்திற்காக நாம் சில முயற்சிகளை, சில கட்டுப்பாடுகளை எடுத்திருக்கின்றோம். இந்த ஆரோக்கியத்திற்காக செய்யக்கூடிய முயற்சிகள் தான் முதலீடுகளிலேயே சிறந்த முதலீடு, பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஹியூமன் பீயிங் அப்படி என்று நமக்கு இன்றைய உலகம் சொல்லிக் கொடுக்கின்றது. நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு அதை சொல்லிக் கொடுக்கின்றார்கள். எனவே தான் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், உடல் ஆரோக்கியமும் ஹைஜீனிக்கும் நல்ல ஒழுக்கமும் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்தான நடைமுறையில் உண்டு என்று நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள்.
பிறப்பு முதல் இறப்பு வரை மனிதனுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அவன் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு மாணவி அவர்களுடைய சுன்னத்தான வழிமுறையை அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு ரோல் மாடலாக அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். The prophet is only a prophet என்பதையும் தாண்டி he is a role model of Muslim. அவர்கள் தான் ரோல் மாடல் என்று நமக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. பிறப்பு முதல் இறப்பு வரை. இப்பொழுது நபிகள் நாயகத்தினுடைய ஒவ்வொரு சுன்னத்துகளையும் ஆய்வு செய்கின்றார்கள். பெருமானார் அவர்களுடைய ஒரு சுன்னத்து, பிறந்த குழந்தைக்கு தஹ்னீக்கு செய்யக்கூடிய ஒரு சுன்னத்தை பெருமானார் அவர்கள் இந்த உலகத்திற்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். பிறந்துவிட்ட ஒரு குழந்தை, புகாரியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ், அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. ஆண் குழந்தை பிறந்த அந்த ஆண் குழந்தையை அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தர்பாருக்கு நான் எடுத்துச் சென்றேன் பேர் வைப்பதற்காக. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அந்த குழந்தையை, பிறந்த அந்த குழந்தையை வாங்கி பேரித்தம்பலத்தின் சில பகுதி துண்டுகளை பிரித்து அவர்களுடைய பொற்கரங்களால் அந்த குழந்தைக்கு ஊட்டிவிட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிக்கின்ற ஹதீஸ், எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது, பெருமானாருடைய தர்பாரிலே கொண்டு சென்றேன், என்னுடைய குழந்தைக்கு அப்துல்லா என்று பெயர் வைத்து பெருமானார் அவர்கள் பேரித்தம்பலத்தை வாயில் ஊட்டிவிட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அபு மூசா அல் அஷ்அரி அவர்களுடைய பிள்ளைக்கு இப்ராஹிம் என்று பெயர் சூட்டினார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அப்துல்லா என்று பெயர் சூட்டுகின்றார்கள். அதே போன்று அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. மாணவி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தர்பாருக்கு கொண்டு செல்கின்றார்கள். பெருமானார் அவர்கள் அப்துல்லா என்று பெயர் வைத்து பேரித்தம்பலத்தை தன்னுடைய புனிதமான வாயிலை வைத்து மென்று அதனுடைய சிறு பகுதியை அந்த குழந்தைக்கு ஊட்டிவிட்டார்கள். இப்படியாக பிறந்த குழந்தைக்கு முதல் உணவாக இனிப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குறிப்பாக தேன் இருந்தால் தேனை ஊட்டுவார்கள், தேன் இல்லை என்று சொன்னால் தம்ரு என்று சொல்லக்கூடிய பேரித்தம்பலத்தை ஊட்டி விடுவார்கள். இது பெருமானாருடைய நடைமுறைகளில் ஒன்று. அதை இன்று வரை நாம் பின்பற்றி வருகின்றோம். ஆனால் அது எதற்காக செய்யப்படுகிறது என்று அர்த்தமே புரியாமல் செய்து கொண்டிருக்கின்றோம். பிறந்த குழந்தைக்கு தேனை எடுத்து வாயில் வைப்பது, பிறந்த குழந்தைக்கு பேரித்தம்பலத்தினுடைய சில கீற்றுகளை அந்த குழந்தையின் வாயில் எவ்வளவு கொள்ளுமோ அந்த அளவுக்கு உண்டான பேரித்தம்பன இனிப்பை கொண்டு அந்த குழந்தையினுடைய வாழ்வின் முதல் உணவை துவங்குகின்றோம். அதற்கு முன்பதாக பெருமானார் அவர்கள் அல்லாஹு அக்பர் பாங்கு சொன்னாங்க, இடது காதல் இகாமத் சொன்னாங்க. அது ஒரு தனி சப்ஜெக்ட். இப்போ இந்த உணவை மட்டும் இன்னைக்கு ரிசர்ச் செய்யப்பட்டு 1400 ஆண்டுகளுக்கு முன்பதாக மாணவி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த குழந்தைக்கு இனிப்பை கொண்டு அந்த உணவை துவங்குகின்றார்கள். ஏன் ஸ்வீட் இனிப்பை கொண்டு துவங்குகின்றார்கள்? இன்றைய மருத்துவ விஞ்ஞானம் சொல்லிக் கொடுக்கின்றது, இந்த இனிப்பை கொண்டு ஒரு குழந்தை இந்த உலகத்தில் பிரசவித்து பிறக்கும் பொழுது அதனுடைய மூளையிலும் அதனுடைய உடல் எலும்புகளிலும் தசை நாறுகளில் இனிப்பு சத்து குறைவாக இருக்கும். யார் இனிப்பை கொண்டு அந்த குழந்தையினுடைய உணவை துவங்குகின்றார்களோ அந்த குழந்தை மூளை புத்துணர்ச்சி பெறுகிறது, அந்த குழந்தையினுடைய எலும்புகள் எல்லாம் புத்துணர்ச்சி பெற்று ஆரோக்கியம் அடைகிறது என்று இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லிக் கொடுக்கின்றது. குழந்தையினுடைய முதல் உணவு இனிப்பை அருந்தும் பொழுது அந்த குழந்தையினுடைய மூளை புத்துணர்ச்சி பெறுகிறது. அறிவாற்றல் உள்ள குழந்தையாக இருப்பதற்கு அது ஒரு ஆரம்ப துவக்கமாக இருக்கிறது. குழந்தை வீரமாக நல்ல ஆரோக்கியத்தோடு இருப்பதற்கு அந்த இனிப்புடைய துவக்க உணவு காரணமாக இருக்கிறது என்று இன்றைய மருத்துவ உலகம் சொல்லி காட்டுகின்றது. 1400 ஆண்டுகளுக்கு முன்பு மாணவி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இனிப்பை கொண்டு ஒரு குழந்தையினுடைய வாழ்வினுடைய உணவை துவங்குகின்றார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது? பிறக்கின்ற குழந்தை அறிவாற்றல் உடைய குழந்தையாக இருக்க வேண்டும், வீரம் மிக்க குழந்தையாக இருக்க வேண்டும். அப்படி மாணவி அவர்களால் வார்த்தை எடுக்கப்பட்ட அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீரத்தாலும் கல்வியாலும் திறமையாலும் மிகப்பெரிய வல்லுநராக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள் என்றால், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறந்த போது மாணவி அவர்கள் தான் கையிலே வைத்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறிப்பாட்டுகின்றார்கள். தாயிஃபுக்கு சென்றால் ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகம், உலகத்திற்கு சப்ஜெக்ட் வாரியாக கல்வியை பிரித்து கொடுத்த ஒரு மேதையினுடைய அடக்கஸ்தலம். அங்கே சென்றால் நாம் பார்க்கலாம், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மிகப்பெரிய யூனிவர்சிட்டி கல்வி ஸ்தாபகம் மற்றும் அவர்களுடைய வீடு, அவர்கள் பெயரால் ஒரு பிரம்மாண்டமான பள்ளிவாசல். உம்ராவுக்கோ ஹஜ்ஜிக்கோ சென்றால் தாயிஃப் நகருக்கு நாம் செல்வோம். அந்த அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு குழந்தை பிறக்கிறது. பெருமானார் அவரிடத்திலே கொண்டு செல்கின்றார்கள். பெருமானார் அவர்கள் பேரித்தம்பலத்தை ஊட்டி விடுகின்றார்கள். அப்துல்லா 8 வயதில் அருள்மறையை மனப்பாடம் செய்கின்றார். 15 வயதில் அவர் அருள்மறை ஏன் எதற்காக இறங்கப்பட்டது என்ற சட்டத்தை தெரிந்து கொள்கின்றார். மதினாவில் துவங்கி அவருடைய கல்வி சேவை என்பது அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவருடைய கல்வி சேவை என்பது இந்த உலகத்தில் ஆங்கிலம் என்றும்
மேக்ஸ் என்றும் கணக்கு என்றும் கணிதம் என்றும் சயின்ஸ் என்றும் வித்தியாசமாக வரலாறு என்றும் பிரிக்கப்பட்ட சப்ஜெக்ட் வாரியாக பிரிச்சிருக்கிறாங்கல்ல, இதை சப்ஜெக்ட் வாரியாக ஒரு கல்வியில் பிரித்து பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும் என்ற இந்த திட்டத்தை, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சொல்லிக் கொடுத்தவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பிறக்கும் பொழுதே மாணவி அவர்களுடைய புனிதமான வாயில் வென்ற அந்த பேரித்தம்பலத்தை வென்ற காரணத்தினால் மாணவி அவர்களால் பெயர் சூட்டப்பட்ட அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறு வயதிலேயே அருள்மறையினுடைய ஆற்றலை, அருள்மறையினுடைய ஞானத்தையும் ஹதீஸுடைய ஞானத்தையும் பெற்றவர்களாக இருந்தார்கள். மதீனாவிலே ஒரு நாள் தஃப்சீர், குர்ஆனுடைய விளக்கத்தை நடத்துவார்கள். செவ்வாய்க்கிழமை ஹதீஸ் பாடத்தை நடத்துவார்கள். புதன்கிழமை ஃபிக்ஹ் பாக பிரிவினை மேக்ஸ் நடத்துவார்கள். இப்படி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட் வாரியாக நடத்தக்கூடிய இந்த பாடத்திட்டம், இன்றைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய கல்வி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார்கள். அவர்கள் நடத்திய ஒரு மிகப்பெரிய மதரசா, பன்னூற்றுக்கணக்கான வெளிநாட்டு மாணவர்கள் எல்லாம் மொரோக்கோ, ஆப்பிரிக்கா, ஈரான், பாரசீக நாட்டிலெல்லாம் இருந்து வந்து அவரிடத்தில் மண்டியிட்டு கற்றுக்கொண்ட இடம்தான் தாயிஃபிலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயரால் நடைபெற்ற மதரசாவை நம்மால் பார்க்க முடிகிறது. அறிவிலும் வீரத்திலும் நம் சமூகம் சிறந்து விளங்குவதற்குண்டான அடிப்படை காரணத்தை பிறந்த குழந்தைக்கு இனிப்பை கொண்டு துவங்குங்கள், அதனால் பிறந்த குழந்தை மூளை புத்துணர்ச்சியாக அறிவாற்றல் உடைய குழந்தையாக இருக்கும். பிறந்த குழந்தையின் துவக்கம் இனிப்பை கொண்டு, பேரித்தம்பலத்தை கொண்டு, தேனை கொண்டு துவங்கினால் அது வீரமிக்க குழந்தையாக இருக்கும் என்று சொன்னார்கள். கல்வியிலும் வீரத்திலும் சிறந்து விளங்கிய அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு அதற்கு சான்று. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கந்தக்கு யுத்தத்திலே எதிரிகளை பள்ளத்தாக்கை தோண்டிக் கொண்டு, பெருமானார் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள், பள்ளத்தாக்குக்கு அங்கே இருந்து காஃபிர்கள் குரலை கொடுத்தார்கள். என்ன முகம்மதே, பள்ளம் தோண்டிக் கொண்டு பெண்களை போன்று கோலைகளாக ஒளிந்து கொண்டீர்களா? நீங்கள் எல்லாம் சேலையை கட்டிக் கொள்ளுங்க அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி எதிரில் இருந்து காஃபிர்கள் வந்து என்ன செய்யறாங்க, பெருமானார் அவர்களையும் நபி தோழர்களையும் கந்தக்கி வீரர்களை எல்லாம் பார்த்து இரவிலே அவர்கள் கூக்குரல் இடுகிறார்கள். என்ன பள்ளத்தை தோண்டி உள்ள பயந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அந்த படகிலே 100 வயது இளைஞன் ஒருத்தன் இருந்தான். 100 வயது இளைஞன், 100 வயதில் ஒருவன் இளைஞனாக இருக்க முடியுமா? அந்த எதிரி படகிலே 100 வயது இளைஞன் இருந்தான். அவனுடைய உயரம் மட்டும் ஒட்டகத்தில் ஏறி அமர்ந்தால் 2 கால்களும் கீழே பேலன்ஸ் பண்ண முடியும். டிவிஎஸ் எக்ஸல்லையோ ஸ்ப்ளெண்டர்ல கூட நம்முடைய கால்களை 2 காலையும் ஒன்னா தரையில வைக்க முடியாத பலவீனமாக இருக்கக்கூடிய நமக்கு அது ஒரு பெரிய வியப்பு. ஒட்டகத்தில் கூட 2 கால்களையும் கீழே வைத்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு 100 வயது இளைஞன். அவன் எந்த போருக்கு சென்றாலும் எதிரிகளை வீழ்த்தி விடுவான். அப்படிப்பட்ட மாவீரன். பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், அலியே அந்த வீரனை வீழ்த்தி விட்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கெல்லாம் தெரியும், ஆள் குள்ளமானவர்கள் தான். 100 வயது இளைஞன் என்று சொல்லப்பட்ட மா வீரனை சய்யிதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கந்தக் யுத்தத்திலே வீழ்த்துகின்றார்கள். அறிவாற்றலும் வீரமும் நம்முடைய சமூகத்திற்கு தேவை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தது மட்டுமல்ல, வீரத்தையும் அறிவையும் மூலதனமாக இந்த சமூகம் வைக்கும் காலமெல்லாம் இந்த சமூகத்தை யாராலும் ஜெயிக்க முடியாது என்று சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்தியாவை தாண்டிய பாகிஸ்தான், பாகிஸ்தான் தாண்டிய ஆப்கானிஸ்தான், அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதுதான் உஸ்பெகிஸ்தான் என்ற ஒரு நாடு. அந்த உஸ்பெகிஸ்தான் நாட்டுக்கு பக்கத்தில் பர்கானா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சின்ன தீவு. பர்கானா என்ற அந்த சின்ன தீவில் 1526ஆம் ஆண்டு ஒரு அரசர் அந்த பர்காவினாவிலே ஆட்சி செய்கின்றார். 1526 பர்கானா என்ற உஸ்பெகிஸ்தானிலே இருக்கக்கூடிய அந்த தீவிலே ஆட்சி செய்த அந்த அரசர் உடல் சுகம் இல்லாமல் இறந்து விடுகின்றார். அவருக்கு ஒரே ஒரு பையன்தான், அவருடைய வயசு 12. அரசன் இறந்து விட்டார், இளவரசருக்கு 12 வயசு தான் ஆகிறது. சுற்றி இருக்கக்கூடிய அரசர்கள் எல்லாம் திட்டமிட்டார்கள், அரசன் இறந்து விட்டான், அரசன் சாய்ந்து விட்டான், இளவரசன் 12 வயது சிறுவன் மட்டுமே அந்த தேசத்தினுடைய இளவரசனாக இருக்கின்றான். அந்த பர்கானாவை எப்படியாவது நாம் அடைந்து விட வேண்டும் என்று சுற்றிலும் இருந்த அரசர்கள் எல்லாம் பர்கானாவை அடைய முயற்சி செய்கின்றார்கள். பர்கானாவுடைய மந்திரிகளும் இராணுவ கூட்டமும் வந்து இளவரசரே, நீங்களோ 12 வயசு சிறுவராக இருக்கிறீர்கள், உங்களால் எதிரி படைகளை எதிர்த்து வரக்கூடிய படைகளை வீழ்த்துவதற்குண்டான தகுதியோ அதற்கான வயசு இல்லை. எனவே நாம் எல்லாம் இந்த தேசத்தை விட்டு, பர்கானா என்ற இந்த தீவை விட்டு தலைமறைவாகி விடலாம். ஏனென்றால் எதிரி நாட்டு அரசர்கள் எல்லாம் நம்மை வீழ்த்துவதற்காக வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லும் பொழுது 12 வயது சிறுவர் அந்த மந்திரிகளையும் இராணுவத்தையும் பார்த்து சொன்னார், எனக்கு 12 வயசு தான் ஆகுதுன்னு சொல்லி எதிரிகளிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த அச்சத்தை பார்த்து நான் பயந்து ஓடக்கூடிய கோலையாக என்னுடைய தந்தை என்னை வளர்க்கவில்லை.
மாறாக என்னிடத்தில் ஒரு வாளை கொடுங்கள், எதிரி படையில் எத்தனை ஆயிரம் பேர் வேண்டுமானாலும் வரட்டும், எல்லாரையும் வீழ்த்திவிட்டு இந்த தேசத்தை நான் பாதுகாப்பேனே தவிர ஒரு காலமும் என் தந்தை அரசாட்சி செய்த இந்த பர்கானாவை விட்டு செல்ல மாட்டேன் என்று சொல்லி புறப்பட்டவர்தான். பிறகு அந்த பர்கானாவை வெற்றி அடைந்தது மட்டுமல்ல, அவர் ஆப்கானிஸ்தானை வெற்றி அடைகின்றார், பாகிஸ்தானை வெற்றி அடைகின்றார். பிறகு இந்தியாவுக்கு வந்து முகமது லோடியோடு போர் செய்து டெல்லி, உத்தரப்பிரதேஷ் மாகாணத்தை எல்லாம் அவர் சிறைபிடித்து அந்த தேசத்தை எல்லாம் வெல்கின்றார். அவர் யார்? உஸ்பெகிஸ்தானிலே பர்கானாவிலே 12 வயதில் அவருடைய வீரத்தால் பொங்கி எழுந்தவர் ஜஹருத்தீன் முகமது பாபர் என்று சொல்லக்கூடிய நம்முடைய முகலாய வம்சத்துடைய முதல் துவக்க வீரர் என்று சொல்லப்படக்கூடிய ஜஹருத்தீன் முகமது பாபர். ஜஹருத்தீன் முகமது பாபர் தான் டெல்லி யூபியில் ஆண்டு முகலாய மன்னருடைய ஆக மூத்தவர். அவர்தான் இந்த இந்திய தேசத்திற்கு 1526ஆம் ஆண்டு வந்து இந்த இந்திய தேசத்தை கட்டமைக்கிறார். 12 வயதில் புறப்பட்ட அந்த சிங்கம் இந்தியாவுக்கு வந்து ஒரு முகலாய பேரரசை உருவாக்குகிறது. அவருடைய மகன்தான் ஹுமாயூன், அவருடைய மகன்தான் அக்பர். இன்று முகலாய மன்னர்கள் 800 ஆண்டுகள் இந்த இந்திய தேசத்தை ஆண்டதாகவும், ஆண்ட அந்த 800 ஆண்டுகள் இந்து மக்களை வஞ்சித்ததாக பொய்யான பல வரலாற்றுகளை சொல்லி இந்த இந்திய சமூகத்தில் ஒற்றுமையாக வாழக்கூடிய இஸ்லாமியர்களை தீவிரவாதியாக சித்தரிக்கக்கூடிய ஒரு காலத்திலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது போன்ற வரலாறுகளை எல்லாம் அடுத்து வரக்கூடிய நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். 79வது சுதந்திர ஆண்டு முடிந்து நாளை 80வது சுதந்திர இந்தியாவை காணக்கூடிய நம்முடைய சமூகத்திற்கு முகலாய மன்னர்களால் இந்த இந்திய தேசத்தில் கட்டமைக்கப்பட்ட மிகப்பெரிய சிறப்பான ஆட்சி என்பது யாருக்கும் தெரியாது. காரணம், பள்ளிக்கூடத்தினுடைய பாடத்தில் எல்லாம் அவுரங்கசீப் கோவிலை இடித்தார் என்றும் அக்பர் இன்னென்ன காரியங்களை செய்தார் என்று தவறான வரலாறுகளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தது. அக்பர் யார்? எழுத படிக்க தெரியாதவர் அக்பர். எழுத படிக்க தெரியாத அக்பருக்கு ஒரு பழக்கம் இருந்தது. தன்னோடு அறிஞர்களை வைத்து புத்தகத்தை எல்லாம் அவரை சத்தம் போட்டு வாசிக்க செய்து அதை காதால் கேட்பவர். எழுத படிக்க தெரியாதவர் என்றாலும் அக்பர் புத்தகங்கள் மற்றும் அறிவின் மீது அவர் கொண்ட பேராசையினால் உலக தரம் வாய்ந்த மிகப்பெரிய நூலகத்தை உருவாக்குகின்றார். இம்பீரியல் லைப்ரரி என்று சொல்லி உலக தரம் வாய்ந்த, உலகத்தில் எங்கும் கட்டமைக்கப்படாத ஒரு நூலகத்தை யார்? அக்பர் உருவாக்குகின்றார். அந்த நூலகத்தில் வெறுமனையே இஸ்லாம் சம்பந்தப்பட்ட பாடங்கள், குர்ஆன் மட்டும்தான் இருக்குமா என்றால் இல்லை. அக்பர் கட்டமைக்கப்பட்ட இம்பீரியல் லைப்ரரி என்று உலக ஆங்கிலேயர்களால் சொல்லப்பட்ட, இந்தியாவில் ஹிந்தியில் சொல்லப்பட்ட கிதாபு கானா என்று சொல்லப்படக்கூடிய லைப்ரரி உலக பிரசித்தி பெற்றது. அந்த லைப்ரரியில பாரசீகம், சமஸ்கிருதம், இந்தி, அரபி, கிரேக்க மொழிகள் பல பிரிவுகளாக புத்தகங்கள் அமைக்கப்பட்டது. குர்ஆனுடைய விரிவுரையும் தாண்டி ஒரு அக்பர் என்ற ஒரு இஸ்லாமிய மன்னர் ஒரு லைப்ரரி உருவாக்கினால் அது அரபிகளை தாண்டி, குர்ஆன் ஓதுவதையும் தாண்டி, இஸ்லாமிய கோட்பாடுகளையும் தாண்டி சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய ராமாயணம், பஞ்சதந்திரம், மகாபாரதம் போன்ற இந்த இந்தியாவிலே இந்து மக்களால் வரலாறு என்று சொல்லப்படக்கூடிய அந்த வரலாற்றை எல்லாம் பாரசீக மொழியிலே கொண்டு சென்று உலக மக்களுக்கு இந்துவுடைய அந்த கிதாபுகளை எல்லாம் வெளியிலே கொண்டு சென்றார். ராமாயண வரலாறை கொண்டு சென்றார், பகவத்கீதையை கொண்டு சென்றார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. பொதுவாக முகலாய மன்னர்களை பொறுத்தவரை இஸ்லாமியர்கள் என்ற காரணத்தினால் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாகவும் இந்து மக்களை அவர்கள் வெறுத்து அவர்களை ஒதுக்கினார்கள் என்பது அல்ல. இந்த தேசத்திலே முஸ்லிம்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் என்று எல்லோருக்கும் உண்டான சிறப்பான ஒரு ஆட்சியை புரிந்து இந்த இந்திய தேசத்தை கல்வியாலும் வீரத்தாலும் கட்டமைத்தார்கள். பேரரசர் அவுரங்கசீப் கடற்படை மற்றும் இராணுவ பலத்தால் இந்தியாவை எதிர்த்து வந்த ஆங்கிலேயர்களை மும்பையில் ஓடச் செய்தார். தோல்வியடைந்த ஆங்கிலேயர்கள் அவுரங்கசீப்பை சந்தித்து மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு சரண் அடைந்தார்கள். ஏவுகணையோடு கடல் மூலியமாக இந்தியாவை தாக்க வந்தாலும் இந்த இந்தியாவை பாதுகாத்தவர்கள் முகலாய மன்னர்கள், குறிப்பாக அவுரங்கசீப். எந்த வகையில் இந்த இந்திய தேசத்தை அடிமைப்படுத்த வந்த அந்த ஆங்கிலேயர்கள் எல்லாம் ஓட ஓட விரட்டி அனுப்பி அந்த ஆங்கிலேயர்களுக்கெல்லாம் சிம்ம சொப்பனமாக இருந்தவர்கள் முகலாய மன்னர்கள். அந்த முகலாய மன்னர்களுடைய வரலாறு என்பது 12 வயது ஜஹருத்தீன் முகமது பாபரில் துவங்கி ஹுமாயூன், அக்பர், பாபர் என்று முடிவடைந்து 1857ஆம் ஆண்டு 2ஆம் பகதூர் ஷா ஜாஃபர் என்று பரவலாக அறியப்பட்ட இந்திய தேசத்தினுடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர் பகதூர் ஷா. பகதூர் ஷாவுடைய வரலாற்றை சொல்லாமல் இந்த இந்திய சுதந்திர வரலாற்றை யாரும் கடந்து போக முடியாது. பகதூர் ஷா டெல்லியில் ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்படுகிறார். கைது செய்து
சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட போது அவருக்கு ஒரு தட்டிலே ஒரு மூடிய ஒரு துணியால் மூடப்பட்ட ஒரு தட்டிலே ஒன்று வருகிறது. அதை திறந்து பார்க்கின்றார். அவருடைய மகன்களும் பேர பிள்ளைகளும் கொலை செய்யப்பட்டு அந்த தலைகள் ரத்தம் சொட்ட சொட்ட அந்த தட்டிலே இருக்கிறது. பகதூர் ஷா கண் கலங்கவில்லை. தான் சிறைச்சாலையில் இருக்கின்றார். ஆங்கிலேயனை எதிர்த்து போராடிய ஒரே காரணத்தினால் அவருடைய குடும்பத்தை எல்லாம் கொலை செய்கின்றான் ஆங்கிலேயன். அப்படி கொலை செய்யப்பட்ட அந்த பிள்ளைகளுடைய தலைகளை எல்லாம் ஒரு தட்டிலே தாம்பூலத்தை போன்று எடுத்து வந்து காட்டும் போது கூட பகதூர் ஷா கண்ணீர் வடிக்கவில்லை. பகதூர் ஷா, நீ ஏன் அழவில்லை? why are you not crying? நீ ஏன் அழாம இருக்கிற என்று கேட்கும் பொழுது பகதூர் ஷா சொன்ன வார்த்தை, பகதூர் ஷா சொன்னார், இந்த இந்திய தேசத்திற்காக கண் கலங்கும் இந்த பகதூர் ஷா தேசத்திற்காக கண் கலங்குவேனே தவிர பாசத்திற்காக ஒருபோதும் கண் கலங்க மாட்டேன் என்று இந்த இந்திய தேசத்துடைய சுதந்திரத்திற்காக சிறைப்பட்ட போதிலும், சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட போதிலும், தூக்கு கைதிகளாக இருக்கப்பட்ட போதிலும் கண் கலங்காமல் இந்த இந்திய தேசத்தினுடைய எல்லா மக்களும் சிறப்பாக வாழ்வதற்காக அவர் வாழ்ந்திருக்கிறார். பகதூர் ஷாவை என்ன செய்கின்றார்கள்? இந்திய நாட்டை விட்டு கடத்தி ரங்கூன் பர்மாவிற்கு அழைத்து சென்று அங்கே சிறையிலே அடைக்கின்றார்கள், சித்திரவதை செய்கின்றார்கள். அங்கே இறந்து போகும் பொழுது பகதூர் ஷா அழுதார். பகதூர் ஷா அழுதார். ஏன் தெரியுமா? என்னுடைய கடைசி இறந்ததற்கு பிறகு இந்திய மண்ணில் நான் வாழ்வதற்கு ஆசைப்படுகின்றேன், இந்திய மண்ணில் நான் வாழ்வதற்கு ஆசைப்படுகின்றேன். ஆனால் என்னுடைய காலம் இடம் கொடுக்காத, சூழல் இடம் கொடுக்காமல் இன்று பர்மா ரங்கூனிலே நான் அடக்கம் செய்கின்றேன் என்று இந்தியாவிலிருந்து அவரை நாடு கடத்தும் பொழுது இந்திய தேசத்துடைய மண்ணை கொண்டு சென்று அவர் அடக்கம் செய்யப்பட்ட அந்த மண்ணறையிலே அவர் தூவிய வரலாறை நம்மால் பார்க்க முடியும். அந்த வரலாற்று பின்னணியை படித்ததற்கு பிறகுதான் இந்தியாவுடைய முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்கள் பர்மாவிற்கு செல்லும் பொழுது பகதூர் ஷாவுடைய மண்ணறைக்கு நின்று ராஜீவ் காந்தி பேசுகின்றார். இந்திய தேசத்தினுடைய விடுதலை சுதந்திரத்துக்காக தன்னையும் தன்னுடைய குடும்பத்தார்களையும் முகலாய மன்னர்களுடைய மிகப்பெரிய பரம்பரையில் வந்த கடைசி பகதூர் ஷா அவர்கள் இந்த இந்திய தேசத்திற்காக தானும் தன்னுடைய குடும்பத்தையும் தியாகம் செய்தார் அல்லவா? அவருக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக ராஜீவ் காந்தி பகதூர் ஷாவுடைய அந்த பர்மா மியான்மரில் அவருடைய மன்னரைக்கு சென்று ராஜீவ் காந்தி பேசினார். பகதூர் ஷா, நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்க கவலைப்படாதீங்க, இந்தியாவில் நீங்கள் இந்திய மண்ணில் வாழ எனக்கு வாய்ப்பில்லையே என்று நீங்கள் கவலைப்படாதீர்கள், பர்மாவில் வாழுகின்றேன் என்று நீங்கள் கவலைப்படாதீர்கள், இந்தியாவில் நீங்கள் வாழாவிட்டாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளத்திலும் நீங்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றீர்கள் என்று ராஜீவ் காந்தி அவருடைய மன்னரையில் சென்று பேசினார் என்றால் பகதூர் ஷா என்ற ஒரு மிகப்பெரிய போராளியுடைய போராட்டம் பிறகு திப்பு சுல்தான் என்ற வீரர் பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, இனிப்பை கொண்டு பெருமானார் அவர்கள் குழந்தையினுடைய வாழ்வை துவங்கினார்கள். அந்த சிறப்பான புத்துணர்ச்சி என்பது வீரத்தாலும் அறிவாற்றலாலும் இஸ்லாமிய பிள்ளைகள் இந்த தேசத்திற்கு ஒரு மிகப்பெரிய முன்னோடிகளாக இருப்பார்கள் என்று சொல்லிக் கொடுத்தார்கள் அல்லவா. திப்பு சுல்தான் இந்த தேசத்தை விட்டு சென்றதற்கு பிறகும் இங்கிலாந்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரிட்டிஷ் குழந்தைகளுக்கும் உணவு ஊட்டப்படக்கூடிய தாய்மார்கள் எல்லாம் உணவு சாப்பிட ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஆங்கிலேயருடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் திப்பு விடத்தில் நான் சொல்லிக் கொடுப்பேன் என்று உலகத்தை விட்டு மறைந்தாலும் திப்பு சுல்தானுடைய பெயரை கேட்டால் இன்னும் ஆங்கிலேயனுடைய படை நரங்கும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட வீரமிக்க நன்மக்களை பெற்றெடுத்த தாய்மார்கள் தான் இஸ்லாமிய தாய்மார்கள். திப்பு சுல்தான் எவ்வளவு பெரிய வீரமிக்க ஒரு வீரர், அவருக்கு எப்படி வீரம் கிடைத்தது என்று அவருடைய தாயிடத்திலே சொல்லும் பொழுது அந்த தாய் சொன்னார், என்னுடைய திப்புவிற்கு நான் பால் ஊட்டும் போதெல்லாம், சிறு வயதிலே அமுதூட்டும் போதெல்லாம் ஒலு செய்துவிட்டு தான் அமுதூட்டுவேன் என்று சொன்னார். ஒலு செய்து அமுதூட்டப்பட்ட குழந்தைகள் எல்லாம் பிற்காலத்தில் வீரமிக்க சிங்கங்களாக இந்த ஆங்கிலேயர்கள் இந்த இந்திய தேசத்தை படையெடுத்து வீரங்கியால் வந்து நின்ற போதும் கூட அவர்கள் நெஞ்சை நிமித்திக் கொண்டு அவர்களோடு போர் செய்து இந்த இந்திய தேசத்துடைய சுதந்திரத்துக்காக பாடுபட்டார்கள். ஆங்கிலேயன் அரண்டு போனான். என்ன தெரியுமா? ஆங்கிலேயன் எப்பொழுதுமே இன்னைக்கு ஒரு சட்டம் இருக்குங்க, ஒரு தூக்கு தண்டனை கைதியை வந்து ஒரு பிரிசன் அரெஸ்ட் பண்றதா இருந்தா அவனை கூப்பிட்டு வந்து முதல்ல எடை போடுவாங்க, வெயிட் செக் பண்ணுவாங்க, வெயிட்டை நோட் பண்ணிப்பாங்க. தூக்கு தண்டனை ஏற்றப்படும் பொழுது மறுபடியும் வெயிட் செக் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு 60 கிலோல ஒரு தூக்கு தண்டனை கைதி வந்தான்னு சொன்னா அவன் தூக்கு தண்டனையை அனுபவிக்கக்கூடிய அந்த கவலையில, மரணத்தை நெருங்கக்கூடிய அந்த கவலையில தூக்கு தண்டனை போடும் பொழுது 1 மாசம் 2 மாசத்துல 5 கிலோ 10 கிலோ லெஸ் ஆயிடுவான், குறைஞ்சிருவான். 60 கிலோ இருந்தான்னு சொன்னா அவன் 55 கிலோ 50 கிலோ ஆயிடுவான். இப்படித்தான் ஆங்கிலேயர்கள் கைதிகளை பார்த்திருக்கின்றார்கள். ஆனால் பகதூர் ஷா போன்ற பெரும் வீரர்கள் இந்த இந்திய தேசத்துடைய விடுதலைக்காக எத்தனை முஸ்லிம்கள், கிட்டத்தட்ட 1946 முஸ்லிம்கள் இந்த இந்திய தேசத்திற்காக 61,395 இஸ்லாமியர்கள் இந்தியா கேட்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
எந்த இந்திய முஸ்லிம்களை பார்த்து நீ எல்லாம் பாகிஸ்தானுக்கு போ, நீ எல்லாம் இந்தியாவுடைய விரோதிகள், நீ எல்லாம் மாட்டுக்கறி சாப்பிடுறவன், நீ எல்லாம் பாகிஸ்தானுக்கு போன்னு சொல்லி நம்மளை அந்நிய சக்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றானோ, நாம் எல்லாம் அரபு உலகத்திலிருந்து இறக்கப்பட்டு செய்யப்பட்டோம் என்று மீண்டும் மீண்டும் பொய் வரலாற்றை சொல்லிக் கொண்டிருக்கின்றானோ, பொய் வரலாற்றை சொல்லக்கூடிய அந்த மக்களுக்கு நாம் சொல்லிக் கொடுப்போம். இந்தியா கேட்ல போய் பாரு, இந்த இந்திய தேசத்திற்காக தியாகம் செய்த தியாகிகள் எத்தனை பேர்? 61,395 பேர். 61,395 பேரும் இந்த இந்திய விடுதலைக்காக, சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்காக, இந்த தேசத்திற்காக இன்னுயிரை மாய்த்திருக்கின்றார்கள். ஆங்கிலேயன் ஆச்சரியப்பட்டது என்ன தெரியுமா? எத்தனை முஸ்லிம் கைதிகள் எல்லாம் அழைத்து வந்து சுதந்திர போராட்டத்திற்கான கைதிகளாக எடை போடப்பட்டு மீண்டும் தூக்கு தண்டனை ஏற்றப்படும் பொழுது எடை போட்டால் ஆரம்பத்தில் அவர்கள் அரெஸ்ட் பண்ணும்போது இருக்கப்பட்ட அந்த எடையை விட 5 கிலோ 10 கிலோ அதிகமா இருக்கிறாங்க. ஆச்சரியப்பட்டான். 60 கிலோவிலே ஒரு இஸ்லாமிய சுதந்திர போராட்ட வீரனை தூக்கு தண்டனை கைதியாக அழைத்து வந்து அவனை எடை போடும் பொழுது 60 கிலோ, தூக்கில் ஏற்றப்படும் பொழுது 65 கிலோ, 5 கிலோ. ஏன் தெரியுமா? இதை ஆச்சரியமாக பார்த்த ஆங்கிலேயன், என்னடா விசித்திரமாக இருக்கிறது, இவனுக்கு மரண தண்டனை கொடுக்க போகின்றோம் என்று சொல்கின்றோம், ஆனால் மரணத்தை கண்டு கொஞ்சம் கூட பயப்பட மாட்டேங்கின்றானே. ஏன்? நமக்கெல்லாம் மௌத்துக்கான பாங்கும் இகாமத்தும் பிறக்கும் போதே சொல்லியாச்சு. நமக்கான மௌத்துடைய தொழுகை இருக்குல்ல, ஜனாசா தொழுகை, அதுக்கு பாங்கும் இல்லை இகாமத்தும் இல்லை. ஆனால் பிறக்கும் பொழுதே பாங்கு சொல்லப்பட்டு இகாமத் சொல்லப்பட்டு ஜனாசா தொழுகைக்காக தயாராகவே இந்த உலகத்தில் பிறந்த ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அப்படிப்பட்ட மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவன் தான் இந்த இந்திய தேசத்தினுடைய விடுதலைக்காக அவனை கைது செய்யும் பொழுதெல்லாம் அவருடைய உடல் எடை தூக்கு மேடை ஏற்றப்படும் பொழுது அந்த தூக்கு மேடையை பஞ்சு மட்டைகளாக முத்தமிட்டு ஏற்றுக்கொண்டார்கள் இந்த இந்திய தேசத்தினுடைய சுதந்திரத்துக்காக. அப்பொழுதுதான் ஆங்கிலேயத்தில் சொல்லப்பட்டது, ஏன் இஸ்லாமிய விடுதலை போராளிகள் எல்லாம் தூக்கு ஏற்றுவதற்கு போது அவனுடைய இடை குறை ஏறுகிறது, அதிகமாகிறது என்று சொன்னால், இந்த தேசத்துடைய விடுதலைக்காக என் உயிரை நான் இறைவனுக்காக ஷஹாதத் செய்வதிலே நான் பூரிப்படைகின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். The death is not our end of our life, that is a beginning என்று சொல்லிக் கொடுக்கப்பட்ட மார்க்கம் அல்லவா இஸ்லாம். எனவே மரண படுக்கையில் இருக்கப்படக்கூடிய அவன் கூட பூரிப்படைந்து சந்தோஷத்தோடு இந்த இந்திய தேசத்துடைய சுதந்திரத்துக்காக பாடுபட்டிருக்கின்றான். இந்த வரலாறுகளை எல்லாம் தெரிந்து கொண்டுதான் 1946 எத்தனையோ சுதந்திர போராட்டங்கள் இருக்கலாம். காந்தியடிகள் அகிம்சை வரையில் போராடினார், வஉசி சுதந்திர கப்பலை வாங்கி போராடினார். இதுவெல்லாம் ஒப்புச்சப்பான வரலாறுகள். ஆனால் சத்திய வரலாறுகள், இந்த தேசத்திற்காக தியாகம் செய்தவர்கள் முஸ்லிம்கள் தான் என்ற அடிப்படையில் நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை இஸ்லாமியர்கள் என்ற காரணத்தினால். ஆங்கிலேயன் 1946 அட்லி, இங்கிலாந்துடைய பிரதமர் அட்லி என்ன செய்கின்றார்? இதுக்கு மேல இந்தியாவை நாம் அடிமைப்படுத்தி வைத்தால் சரி வராது, இந்திய தேசத்திற்கு சுதந்திரத்தை கொடுத்துடணும். சோ இந்தியா முழுக்க ஒரு 3 முக்கியமான பிரதிநிதிகளை அழைத்து இங்கிலாந்துக்கு வர வச்சு அட்லி என்ன சொன்னாரு? அவங்களிடத்துல இந்த இந்தியாவுடைய சுதந்திரத்தை கொடுத்து விடலாம் என்று முடிவு செய்வதற்கு அட்லி சார்பாக கிரிப்ஸ் குழு என்று சொல்லப்படக்கூடிய 3 சிறப்பு அழைப்பாளர்கள் 1946 இவங்க எல்லாம் இந்தியாவிலிருந்து இங்கிலாந்துக்கு போறாங்க. இந்த ஒரு சம்பவம் நடக்கலன்னு சொன்னா இந்தியா இன்னைக்கு வரைக்கும் சுதந்திரம் வாங்கியிருக்க முடியாது. அதனால தான் நேரு சொன்னார், இந்தியாவிலே முஸ்லிம்கள் தியாகம் இல்லை என்று சொன்னால் இந்தியா சுதந்திரம் அடைவது எட்டாக்கணி என்று சொல்லி காண்பித்தார். அப்படி அந்த கிரிப்ஸ் குழு இந்தியா முழுக்க 3 நபர்களை தேர்ந்தெடுக்கிறது. யார்? காங்கிரஸ் சார்பாக அபுல் கலாம் ஆசாத், இரண்டாவது முஸ்லீம் லீக் சார்பாக முகமது அலி ஜின்னா, மராட்டிய சமஸ்தானம் சார்பாக மராட்டிய நவாப். சென்றவர்கள் யார்? இந்த இந்திய தேசத்தினை சுதந்திரம் கொடுப்பதற்கு ஆங்கிலேயன் இந்த இந்தியாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 3 நபர்கள் யார்? அபுல் கலாம் ஆசாத், முகமது அலி ஜின்னா, மராட்டிய நவாப். 3 பேருமே இஸ்லாமியர்கள் தான். ஏனென்றால் ஆங்கிலேயனுக்கு தெரியும், இந்த இஸ்லாமிய சமூகம் தான், இந்த இஸ்லாமியர்கள் தான் 61,395 தியாகிகளாக இந்த இந்திய தேசத்துடைய விடுதலைக்காக பாடுபட்டிருக்கின்றார்கள். முகலாய கட்டமைப்பும் முஸ்லிம்களும் தியாகமும் இல்லை என்றால் இந்தியாவுடைய சுதந்திரம் கேள்விக்குறி என்று சொல்லிதான் அவன் ஆங்கிலேயன் அட்லி 3 பேரை அழைத்தது இஸ்லாமியர்களை. அதுல ஒருவர் கூட இந்து கிடையாது, ஒருவர் கூட அவால் கிடையாது. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும், இஸ்லாமியர்களை மட்டும்தான் அழைத்து இந்தியாவுடைய சுதந்திரத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். எதிர்மறையான வரலாறுகளை எல்லாம் சொல்லி எதிர்வரும் சந்ததிகளை வழிகெடுக்க நினைக்கும் பாசிச கொள்கையை முறியடிக்க வேண்டும் என்றால் உண்மையான இது போன்ற வரலாறுகளை நமது சமூகத்திற்கு சொல்லிக் கொடுப்போம். நாளைய தினம் நடைபெற இருக்கின்ற 80வது சுதந்திர விழா கொடியேற்றத்தில் பங்கு கொள்வோம். ஒவ்வொரு பள்ளிவாசல் மதரசாக்களுடைய வாசல்களிலும் கொடியை ஏற்றுவோம். இது போன்ற நம் தேசம், இந்தியா எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு, தமிழே எங்கள் மொழியாகும், தன் மானம் எங்கள் உயிராகும். யாரடா சொன்னது எம்மை அந்நியன் என்று? யாரடா சொன்னது?
சுயநலமின்றி சுதந்திரம் வாங்க உழைத்தவர் எங்கள் முன்னோர்கள். நாட்டின் துயரை ஓட்டிடவே தினம் நாட்டம் கொண்டவர்கள் முஸ்லிம்கள். மறந்து விட்டீர்களா? உண்மையை மறந்து விட்டீர்களா அல்லது மறைத்து விட்டீர்களா? இதுதான் இஸ்லாமிய சமூகத்திற்கு நீங்கள் செய்த துரோகமா என்று கேட்கக்கூடிய அளவுக்குண்டான கேள்விகளை கேட்டு உண்மையான வரலாறுகளை, இந்த இந்திய தேசம் விடுதலை அடைந்த வரலாறுகளை நம்முடைய அடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கு எடுத்துரைக்கும் காலகட்டத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இல்லை என்றால் பொய்யான வரலாறுகளை சொல்லி நம்முடைய பள்ளிக்கூட அப்பாவி குழந்தைகளை வெளியெடுக்கக்கூடிய ஒரு கூட்டம், ஒரு கூட்டம் கூத்தாடிகளுக்கு பின்னால் கூத்தாடியை கொண்டாடக்கூடிய ஒரு கூட்டம் என்று சொன்னால், இன்னொரு கூட்டம் இந்திய தேசத்தினுடைய ஒரு மிகப்பெரிய விரோத கூட்டம் இன்னைக்கு முஸ்லிம்களை அந்நியர்கள் என்றும், முஸ்லிம்கள் பாகிஸ்தானுக்கு செல்லுங்கள் என்றும், முஸ்லிம்கள் இந்த தேசத்திற்கு பாடுபடவில்லை என்றும் ஒரு மிகப்பெரிய பொய் வரலாற்றை சித்தரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த முக்கியமான காலகட்டத்தில் இது போன்ற வரலாறுகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். வல்ல ரஹ்மான் இந்த இந்திய தேசத்தை மீண்டும் ஒரு சுதந்திர காற்றோடு எல்லா மக்களும், இந்துக்கள், முஸ்லிம்கள், சீக்கியர்கள் என்று, முஸ்லிம்கள் என்று எல்லோரும் மாமன் மச்சான்களாக, அண்ணன் தம்பிகளாக, அவரவருடைய உரிமை, அவருடைய உணவு, அவரவருடைய உரிமையின் அடிப்படையில் உடை என்று எல்லோரும் இந்த இந்திய தேசத்திலே சிறப்பான முறையில், அமைதியான முறையில் வாழ வேண்டும். பாசிசம் வீழட்டும், ஒற்றுமை ஓங்கட்டும், மனித நேயம் ஓங்கட்டும், மனிதர்களை கொலை செய்யக்கூடிய இது போன்ற மதவாதம் ஒளியட்டும் என்று சொல்லி வல்ல ரஹ்மான் அத்தகைய வாக்கியத்தை இந்த இந்திய தேசத்திற்கு தந்து அருள் புரிவானாக. வாக்கர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத் தொழாதவங்க தொழுது கொள்ளுங்கள்.